ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேக்கு கீழே வர ஒரு 1 இயர் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பர் 13ஆம் தேதி வந்தது. ஸோ இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 17ஆம் தேதி, எப்போ முடியுதுன்னா 5 டிசம்பர் அன்னைக்கு முடியுது. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க, யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1 இயர் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி 25 to 26க்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம்னா டிகிரி முடித்தவங்க, டிகிரினா இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். ஈவன் ஆர்கிடெக்ட் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் கீழே சொல்லிடுறேன். அப்புறம் வந்து டிப்ளமோ முடித்தவங்க, ஐஐடி முடித்தவங்க, இவங்க எல்லாருமே இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 1 இயர் டைம் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ வேகன்சி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் க்கு 2 வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 14,000 ருபீஸ் வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. ஸோ வந்து டிகிரி இன்ஜினியரிங் டிகிரினா பிஇ, பிடெக், பிஆர்க் இது 3மே வந்து 4 வருஷம் டிகிரி யார் எல்லாம் முடிச்சிருக்கீங்களோ, பிஆர்க் ஐ திங்க் 5 வருஷம் நினைக்கிறேன். ஸோ இந்த 4 வருஷம் டிகிரி அல்ல அதுக்கு மேலே யார் எல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு 110 வேக்கன்சி போட்டிருக்காங்க. அது இல்லாமல் பிஏ, பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிசிஏ 3 இயர் கிராஜுவேஷன். ஸோ இது மட்டும் கிடையாது, 3 இயர் கிராஜுவேஷன் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் வந்து 36 வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 சம்பளம் தராங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் 3 இயர்ஸ் ஃபுல் டைமாக நீங்கள் போய் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 49 வேக்கன்சி இருக்குது, அது கீழே அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து ஐஐடி படித்தவங்களுக்கு 10,000 சம்பளம் தராங்க. இதுவுமே ஐஐடி வந்து பாஸ் அவுட் ஆயிருக்கணும். ஸோ இப்போ இந்த ஜாப் இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளில வந்திருக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட்டை அந்த 3 வருஷம் வந்து அரியர் எதுவும் இல்லாமல் முடிச்சு வெளியில் வந்திருக்கணும். ஸோ அதோட வேகன்சி என்னன்னா 57, மொத்தம் பார்த்தீங்கன்னா 252 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எதுவும் ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்லாம் கொடுக்கல. இந்தியா ஃபுல்லாக இருக்க யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு எவ்வளோ, ஆர்கிடெக்ட் எவ்வளோ, எலக்ட்ரிக்கலுக்கு எவ்வளோ, சிக்னல் அண்ட் டெலிகாம், மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல். ஸோ உங்கள் கம்யூனிட்டி பேஸ் எஸ்சி கம்யூனிட்டி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் டோட்டல் எவ்வளோ, பிடபிள்யூ எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதை நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிராஜுவேட் நான் இன்ஜினியரிங்னா இப்போ நீங்கள் ஒரு எம்பிஏ படிச்சிருக்கீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் ஹெச்ஆர்னு 2 இது இருக்கும். ஸோ அந்த ஃபினான்ஸில் எவ்வளோ ஓப்பனிங்ஸ், ஹெச்ஆரில் எவ்வளோ ஓப்பனிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓபிசி தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் பிசியாக இருந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக போய் வாங்கணும். அதுவும் ரீசெண்டாக 1 இயருக்குள்ளே இருக்கிற ஓபிசி சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க, பழசு கேட்கலங்க. ஸோ அடுத்தது டிப்ளமோக்கு அதே மாதிரி சிவில், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐஐடிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட தடவை நீங்கள் வந்து ஒரு தடவை நான் இப்படி ஷார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து உங்கள் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அப்படியே ஒரு தடவை ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ யா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டிக்கு வந்துட்டோம். எலிஜிபிலிட்டி என்னென்னா இது எப்படி இந்த ப்ராசஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெரிட் டெஸ்ட் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிடுவீங்க, யாருக்கு அதிக மார்க் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த இது கிடைக்கும். இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. ஸோ 2 கேண்டிடேட் சேம் மார்க்கில் இருக்காங்க அப்படின்னா யாருக்கு வயசு அதிகமோ அவங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க. ஸோ அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 60% மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்குன்னு, எனக்கு ஒரு சப்ஜெக்ட் அரியர் இருக்குது நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிகிரி வாங்குகிறோம் இல்லையா, ஸோ இது வந்து கவர்மெண்ட்டால் அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிலேருந்து மட்டும்தான் இந்த டிகிரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ வேறு யூனிவர்சிட்டி நாட் அப்ரூவ்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்கன்னா அது அக்செப்ட் கிடையாது. ஸோ நாட் எலிஜிபிள் அடுத்தது யார் யாருக்கெல்லாம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிசல்ட் யார் யாருக்கெல்லாம் இன்னும் வரலையோ அவங்களாம் நாட் எலிஜிபிள். 18 வயசு முடியாதவங்க நாட் எலிஜிபிள். அதே மாதிரி இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி அப்ளை பண்ணி ஆல்ரெடி இந்த ட்ரைனிங் வந்து 1 இயர் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கிடையாது. வேறு யாருக்கெல்லாம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2020க்கு முன்னாடி காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்குமே கிடையாது. இது ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் ஐடிஐக்கு மட்டும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்க்குன்னு தனியான ஒரு வெப்சைட்டே அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஸோ பிஃபோர் அப்ளைங் நீங்கள் என்னென்னலாம் பார்த்துக்கணுன்னா, நிறைய பேர் வந்து நான் இதை தப்பாக கொடுத்துட்டேன், அதை தப்பாக கொடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உங்கள் கேஸ்ட்டு, எஜுகேஷன், பர்சனல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.
ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் டேட் வந்து 5ஆம் தேதி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 5ஆம் தேதி முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னா, ஃபைனல் இயர் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எல்லா மார்க் ஷீட்டுமே அங்கே கொடுத்துருக்கணும். மார்க் ஷீட்டில் கிரேட் சிஸ்டம். ஸோ ஒரு சில பேருக்கு 100னா 100ன்னு 80 96 அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து கிரேடு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒருவேளை கிரேட் வைஸ் அந்த கொடுத்துருந்தாங்கன்னா, கிரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு உங்கள் மார்க் ஷீட் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதையுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இல்லைன்னா மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்னு அதான் நீங்கள் 10th 12th படித்த சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ ஐடென்டிக்கும் அதே ஆதார் கார்டு, அதே டிரைவிங் லைசன்ஸ், அதே ஓட்டர் ஐடி தான். ஸோ கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நான் கிரீமி லேயர் ஓபிசியில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பேலன்ஸ் எஸ்சி எஸ்டி எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ என்ன கேஸ்ட்டுங்கிறதுக்கு அந்த கேஸ்ட் ப்ரூஃப்மே அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கு. நான் அப்ளை பண்ண போறேன்னா, இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து அவங்க மேலே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து 8th ஒரு சில பேருக்கு ஆர்டர் இருக்கும். 8th செமஸ்டருக்கு அந்த மார்க் ஷீட்டு, டிகிரி, ப்ரொவிஷனல் எப்படி வந்து அந்த இது கால்குலேட் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயிலுமே போட்டுட்டு, கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், அதுக்கு கீழே வந்து ஐடென்டி ஆதார் கார்டு அட்டாச் பண்ணிட்டு, அதுக்கு கீழே உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை போட்டு, இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு ஃபைலாக நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த ஒரு ஃபைல் மட்டும் தான் அப்லோட் பண்ணணும். நான் அதையுமே எப்படி பண்ணணும்னு காட்டிடுறேன். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் சப்மிட் பண்ண முடியும். நிறைய தடவை சப்மிஷன் பண்ணிங்கனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஃபிஷியல் போர்ட்டலில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஓகே, இந்த 4 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 4 தவிர நீங்கள் வேற எந்த டாக்குமெண்ட்டுமே சப்மிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து ஆன்லைனில் மட்டும் தாங்க அப்ளை பண்ண முடியும். போஸ்ட்டு இல்லை வேறு எதுலேயும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் நான் முன்னாடி சொல்லிட்டு மெரிட் லிஸ்ட் தான் நீங்கள் எல்லாரும் அப்ளை பண்ணிவிடுவீங்க. யாருக்கு அதிக மார்க் இருக்கோ அவங்களுக்கு வரும். ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட் எப்போ கேட்பாங்க அப்படின்னா, இப்பயே கொடுக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செலக்ட் ஆன எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நான் ஏதாச்சும் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஜாபை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, மெயினாக இது 1 இயர் தான். இன்னொன்று இதுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாதுங்க. இதை நான் சொல்ல மறந்துட்டு, இதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக போய் போர்ட்டலில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஸோ மீதி எல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இதுதான் பேசிக்கான இந்த ஜாப். உங்களுக்கு இந்த க்ரைட்டீரியா எல்லாம் இருந்து இது 1 இயர் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ட்ரைனிங் வேணும். நீங்கள் ஆர்ஆர்பிக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் போகிறப்ப அது உள்ளே எப்படி போகிறது, ஸோ பேசிக்காக அந்த சிஸ்டம் பேஸ்ட் எல்லாமே கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்ளை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, உங்களோட நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். NATSA அப்ளைட் த்ரோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் NATSA கொடுக்கலாம். ஸோ அப்ரெண்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரெண்டிஸை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, எஜுகேஷன் NATS education. இதில் போயிட்டு என்னென்ன டீட்டெயிலும் கேட்பாங்கன்னா, ஆதார் கார்டு, மெயிலு, ஃபோன் நம்பரு, ஃபோட்டோ, பேங்க் டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க, பேங்க் பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ், இது எல்லாமே உங்களை கொடுத்து என்ரோல் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு. ஸோ அது என்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று காட்டும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தாங்க நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, நீங்கள் என்ன கேட்டகரி, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கப்புறம் கீழே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூஸ் ஃபைல்னு ஒன்று கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த சூஸ் ஃபைலில் நான் சொன்ன மாதிரி முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வந்து ஒரே பேஜ்லேயே எல்லா சர்டிஃபிகேட்டுமே போட்டு அந்த டாக்குமெண்ட்டை இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே ஐ அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடுங்க. ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு போகிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே. பாய் பாய்.